அது எப்படி எலெக்ஷனில் நிற்காமலே நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் மினிஸ்டர் ஆனாங்க? அது எப்படி எலெக்ஷனில் நின்று தோத்தாலும் எல்முருகன் மினிஸ்டர் ஆனார்? அப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சவங்க நிலமை? ஆமாங்க, ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்கலைனாலும் நின்று தோத்தாலும் அவர் மினிஸ்டராகவோ பிரதமராகவோ ஆக முடியும். இவ்வளோ ஏன், நான் எலெக்ஷனில் நின்று தோத்தாலும் இல்லை எலெக்ஷனில் நிற்கவே இல்லைனாலும் நான் கூட பிரதமர் ஆக முடியுங்க. கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல? பட் சட்டம் அப்படி சொல்லுதே. சரிங்க, அப்போ எம்பி மினிஸ்டர் ரெண்டு வேறு வேறையா? அவங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னா, இந்திய பாராளுமன்றத்திலேயே ரெண்டு அவைகள் இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா. லோக்சபானா மக்களவை, ராஜ்யசபானா மாநிலங்களவை. அதே மாதிரி மினிஸ்டர்ஸ்லேயே 3 வகையான மினிஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது கேபினெட் மினிஸ்டர், அப்புறம் தனி பொறுப்புடக்கூடிய ராஜாங்க மந்திரிகள், அதுக்கப்புறம் இணையமைச்சர்கள். இந்த மாதிரி 3 பதவிகள் இருக்குது. இதில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் எல்லாரும் பயங்கரமாக போட்டி போடுவாங்க. ஏன்னா அது பிரதமரோட நேரடி கட்டுப்பாட்டில் வரும். அதே மாதிரி முக்கியமான துறைகளில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் ஒதுக்குவாங்க. அதே மாதிரி பிரதமரும் ஒரு மினிஸ்டர் தான், பிரைம் மினிஸ்டர். சரி, இப்போ நான் எலெக்ஷனில் நிற்காமலே எப்படி பிரதமர் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் எலெக்ஷனில் நிற்கலை, இல்லை நின்று தோத்துட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் ஆளும் அரசாங்கம் நினச்சாங்க அப்படின்னா எனக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம். அப்படி மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்கன்னா அந்த மினிஸ்டர் பதவி என்னால் தொடர்ந்து வைக்க முடியாது. அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ நான் மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 75 படி நான் ஏதாவது ஒரு லோக்சபா எலெக்ஷனில் தொகுதியில் நின்று எம்பி ஆயிருக்கணும். அப்படி லோக்சபா எம்பி ஆனால் மட்டும்தான் நான் என்னோடய மினிஸ்டர் பதவியை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்போ நீங்கள் லோக்சபாவில் நின்னீங்க அப்படின்னா அப்போ ஏற்கனவே ஒரு லோக்சபா தொகுதியில் அந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு ஒரு எம்பி ஆயிருப்பார்ல, அவரோட நிலமை அவர் ராஜினாமா தான் பண்ணணும். அவர் ராஜினாமா பண்ணாதானே அந்த இடத்துல எலெக்ஷனில் வச்சு நான் போய் எம்பி ஆக முடியும். அப்போனா நான் மினிஸ்டர் பதவி வைக்க முடியும். ஸோ இதுதான் விஷயம். அப்போ ஏற்கனவே ஒருத்தர் அங்கே அந்த இடத்துல எம்பி ஆயிருக்காரு, அவரை ராஜினாமா பண்ண சொன்னால் அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களோட நிலமை அவங்களுக்கு த்ரோ செய்கிற மாதிரி ஆயிரும்ல. டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்படின்னா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு கம்மி. அப்புறம் எப்படி எம்பி ஆகுறது, அப்புறம் எப்படி மினிஸ்டர் பதவியை தொடர்ந்து வைக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தர் மினிஸ்டர் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் உறுப்பினராக இருக்கணும். அது லோக்சபா மக்களவையோ இல்லை ராஜ்யசபா மாநிலங்களவையோ ஏதோ ஒரு அவையில் இருந்தால் போதும், லோக்சபாவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் எலெக்ஷனில் நிற்காமலே நிர்மலா சீதாராமன் அவர்களும் மறுபடியும் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தோட ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜெய்சங்கர் அவர்களும் மறுபடியும் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே குஜராத் மாநிலத்தோட ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் எல்முருகன் அவர்களும் மறுபடியும் இணையமைச்சர் ஆயிருக்காரு. ஏன்னா அவர் மத்திய பிரதேச மாநிலத்தோட ராஜ்யசபா எம்பியாக ஏற்கனவே இருக்கார். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் அஸ்ஸாம் மாநிலத்தோட ராஜ்யசபா எம்பியாக இருந்து தான் அவர் பிரதமராகவே ஆனார். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஸோ எலெக்ஷனில் நிற்காமலே நின்று தோத்தாலுமே ஒருத்தர் பிஎம்ஆவோ இல்லை மினிஸ்டராவோ ஆக முடியும். ஆனால் அந்த மினிஸ்டர் பதவியை தொடர்ந்து வைக்கிறதுக்கு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ராஜ்யசபா எம்பி இல்லை லோக்சபா எம்பி ஏதோ ஒரு எம்பி ஆகணும். அப்போ தான் அவர் அந்த மினிஸ்டர் பதவியை தொடர முடியும். இதுதான் சட்டம். சரிங்க, இந்த சட்டம்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனால் லோக்சபா நம்ம ஓட்டு போட்டு லோக்சபா எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ராஜ்யசபா எம்பிக்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ராஜ்யசபா எம்பிக்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பவர் என்ன, லோக்சபா இருக்கும்போது எதுக்கு ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது, ரெண்டில் எதுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கூட ஃபஸ்ட்டு கம்பெனியில் நம்ம நாட்டு நடப்பு சேனலில் இருக்குது. அதில் போய் பார்த்து ராஜ்யசபா லோக்சபா ரெண்டையும் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எல்லாருமே மினிஸ்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அதே ஆர்டிகல் 75 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்டில் எத்தனை எம்பிக்கள் உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதில் 15% தான் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதாவது லோக்சபாவில் இப்போ 543 எம்பிக்கள் இருக்காங்களா, அதில் 15% கிட்டத்தட்ட 82 பேர் வரைக்கும் மட்டும்தான் மினிஸ்டராகவே இருக்க முடியும். இதுதான் சட்டம். இப்போ 18வது பாராளுமன்றத்தை எடுத்துட்டோம்னா அதோட மத்திய அமைச்சரவையில் பிரைம் மினிஸ்டர் பிரதமரோட சேர்த்து மொத்தம் 72 அமைச்சர்கள் இருக்காங்க. இதில் 30 பேர் கேபினெட் அமைச்சர்கள், 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய ராஜாங்க மந்திரிகள், 36 பேர் இணை அமைச்சர்களாக இருக்காங்க. இந்த 72 அமைச்சர்களில் 27 பேர் ஓபிசியை சேர்ந்தவங்களாம், 10 பேர் எஸ்சியை சேர்ந்தவங்களாம், 10 பேர் எஸ்டி வகுப்பை சேர்ந்தவங்களாம், 7 பேர் பெண் அமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே இளம் வயதில் அமைச்சரான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியோட சேர்ந்த ராம்மோகன் அப்படிங்கிறவர் 36 வயசில் இளம் வயதில் அமைச்சராயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓட்டு போட்ட தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் எல்லாருமே எம்பிக்கள் மட்டும்தான், அதில் குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் மினிஸ்டர். ஸோ மினிஸ்டர் எல்லாமே எம்பி எல்லாருமே மினிஸ்டர்ஸ் கிடையாது. அப்புறம் நம்ம ஓட்டு போட்ட தேர்ந்தெடுத்த அந்த எம்பிக்களுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் எவ்வளோ சம்பளம் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பளம் மாதத்துக்கு 1 லட்சம், அதுபோக ஆஃபீஸ் அலவன்ஸ்னு சொல்லி மாதத்துக்கு 60,000, அப்புறம் போன் செலவு நெட்டு செலவுன்னு சொல்லி வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பார்லிமெண்ட் கூடுதில்ல, அதை அட்டன் பண்ணுறதுக்கு டெய்லி அலவன்ஸ்னு சொல்லி 2,000 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் 50,000 யூனிட் ஃப்ரீ கரண்ட் தர்றாங்க. அப்புறம் வேலை நிமித்தமாக ரோடு வழியாக ட்ராவல் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 16 ரூபா ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வீடு தங்கியிருக்கிறது ஃப்ரீ தான், வாடகை கொடுக்க தேவையில்லை. அப்போ ஃப்ளைட் டிக்கெட் 34 ஃப்ளைட் டிக்கெட் வருஷத்துக்கு ஃப்ரீ. அதில் அன்லிமிட்டட் ஏசி டிக்கெட் வேறு, ஃபஸ்ட் ஏசி டிக்கெட் வேறு ஃப்ரீ.
அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, அப்புறம் சலுகைகள், பென்ஷன் சலுகைகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் எம்பிக்கள் அண்ட் மினிஸ்டர்ஸோட சேலரி அண்ட் அலவன்சஸ். ஸோ எலெக்ஷனில் நிற்காமலே நின்று தோத்தாலுமே அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க எம்பி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. இந்த பக்கம் நாம் ஓட்டு போட்டு ஒருத்தரை எம்பியாக தேர்ந்தெடுத்துட்டு போகிறோம். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன ஒரு பாகுபாடு, முரண்பாடு இருக்குல்ல. ஸோ இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்?